ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். இன்றைக்கி நம்ம தமிழ் எம்சிக்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று டேஸ் பாராட்டுகிறது. ஆப்ஷன் ஏ குறுந்தொகை, ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி பட்டினப்பாலை, ஆப்ஷன் டி அகநானூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. அடுத்த கேள்வி, வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை டேஸ் என்பர். ஆப்ஷன் ஏ குழு வணிகம், ஆப்ஷன் பி சிறு வணிகம், ஆப்ஷன் சி வணிகச் சாத்து, ஆப்ஷன் டி தரைவழி வாணிகம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி வணிக சாத்து. அடுத்த கேள்வி, பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ பெருமை வானம், ஆப்ஷன் பி பெருவானம், ஆப்ஷன் சி பெருமானம், ஆப்ஷன் டி பேர்வானம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பெருவானம். அடுத்த கேள்வி, முடியரசனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சுப்பிரமணியம், ஆப்ஷன் பி மாணிக்கம், ஆப்ஷன் சி துரைராசு, ஆப்ஷன் டி சுப்புரத்தினம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி துரைராசு தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் பி பெருவாயின் முள்ளியார், ஆப்ஷன் சி முடியரசன், ஆப்ஷன் டி பாரதியார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி முடியரசன். அடுத்த கேள்வி, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்று பாடியவர். ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் பி பெருவாயின் முள்ளியார், ஆப்ஷன் சி துரைராசு, ஆப்ஷன் டி திருவள்ளுவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கேள்வி, நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ கார்ல் மார்க்ஸ், ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி ரா ரங்கநாதன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ரா அரங்கநாதன். அடுத்த கேள்வி, மாமல்லபுரம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர், ஆப்ஷன் பி தென்காசி, ஆப்ஷன் சி மகாபலிபுரம், ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மகாபலிபுரம். அடுத்த கேள்வி, கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி காமராஜர், ஆப்ஷன் டி அம்பேத்கர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி காமராஜர். அடுத்த கேள்வி, உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகள் என்ன? ஆப்ஷன் ஏ சார்பெழுத்துக்கள், ஆப்ஷன் பி இணை எழுத்துக்கள், ஆப்ஷன் சி வினா எழுத்துக்கள், ஆப்ஷன் டி மயங்கொலிகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி மயங்கொலிகள். அடுத்த கேள்வி, வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் சி துரைராசு, ஆப்ஷன் டி பெருவாயின் முள்ளியார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி துரைராசு. அடுத்த கேள்வி, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகம் பற்றி கூறும் நூல் என்ன? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை, ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி பட்டினப்பாலை, ஆப்ஷன் டி அகநானூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. அடுத்த கேள்வி, தவறானதை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ வானம் வெடி, ஆப்ஷன் பி பனி குளிர்ச்சி, ஆப்ஷன் சி ஏரி நீர்நிலை, ஆப்ஷன் டி கூரை புடவை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பனி குளிர்ச்சி. அடுத்த கேள்வி, தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனூர் போகலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை, ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி பட்டினப்பாலை, ஆப்ஷன் டி அகநானூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நற்றிணை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் காமராசரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ பெருந்தலைவர், ஆப்ஷன் பி கருப்பு காந்தி, ஆப்ஷன் சி தலைவர்களை உருவாக்கியவர், ஆப்ஷன் டி ரோசாப்பு துறை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ரோசாப்பு துறை. அடுத்த கேள்வி, இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ஆப்ஷன் ஏ சு சக்திவேல், ஆப்ஷன் பி கார்ல் மார்க்ஸ், ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் டி இரா அரங்கநாதன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவரும் அரங்கநாதன் தான். அதே மாதிரி இந்திய நூலகவியலின் தந்தை அப்படிங்கிறவரும் அரங்கநாதன் தான். அடுத்த கேள்வி, காமராசர் வாழ்ந்த டேஸ் இல்லம் அரசுடைமைக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. ஆப்ஷன் ஏ விருதுநகர் இல்லம், ஆப்ஷன் பி சென்னை இல்லம்,
ஆப்ஷன் சி கன்னியாகுமரி இல்லம், ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அதாவது விருதுநகர்லையும் சென்னையில் இருக்கிற வீடை வந்து அவங்களோட நினைவு சின்னமாக நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, 2/10/2000 ஆண்டு காமராசருக்கு எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ விருதுநகர், ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி கன்னியாகுமரி.